வணக்கங்க. அம்சா டெய்ரி ஃபார்ம் கரூருங்க. இன்றைக்கி 4 மாடு நம்மக்கிட்ட சேல்ஸ் இருக்குது. எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தெளிவான சம்சாரிகள் எடுத்த மாடுங்க. இந்த ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ரீடு 2ஆம் நீத்தில் 6 பல் முடிஞ்சு கடை முளப்பில் இருக்குதுங்க. 2 வேலைக்கு ஒரு 20+ கறவைங்க. 20 22 லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க. மாடு அந்தளவுக்கு நல்லா போன் வெயிட்டில் நல்லா நெட்டு நீளத்தில் பெருவட்டில் வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குதுங்க. மாடு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணி இருங்க. 20 லிட்டருக்கு மேல் கறவை வேணும் ஃபார்ம் டைப்புக்கு இல்லை வீட்டு முறை வளர்க்கணும், இந்த மாட்டை தாராளமாக தேர்வு செய்யலாங்க. மாடு பெருவட்டான மாடுங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹச்எப் ஜெர்சி கிராஸுங்க. ஒரு 16 லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்கூடிய மாடுங்க. 2ஆம் நீத்துங்க. 6 பல் வந்து கடை முளப்பாக இருக்குதுங்க. நல்லா சின்ன கொம்பில் ஆஷ் கொம்பில் நல்லா சூப்பரான மாடுங்க. கொட்டை மூஞ்சி குழி நெத்தியில் ஒரு 16 லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்கூடிய ரகங்க. மாட்டில் அருமையான மாடுங்க. இந்த மூணாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேல் கறவை ஆல் பிளாக் ஜெர்சி டைப்பில் சொல்லி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க. மாடு கன்று போடுறதுக்கு ஒரு 10 12 நாள் டைம் இருக்குதுங்க. 20 22 லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க. அந்தளவுக்கு மாடு நல்லா ஹைட் வெயிட் லென்த்தான மாடுங்க. நல்ல பெருவட்டான மாடுங்க. நல்லா மடி வச்சு கன்று போடுறப்ப மாடு அருமையாக இருக்குங்க. 20 லிட்டருக்கு மேல் கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹச்எஃப் கிராஸ்லிங்க. 2 வேலைக்கு ஒரு 17 லிட்டர் கறக்கூடிய மாடுங்க. நல்லா கருங்காம்பில் குறுங்காலில் நல்லா தெளிவான மாடுங்க. மாடு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. கன்று போகிறதுக்குன்னு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா 17 18 தப்பு இல்லாமல் கறக்குங்க. மாடு வேணும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள்.